ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இப்போ 10th ஓல்டு புக்கில் யூனிட் 2ல் தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கிற ஒரு பாடல் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. காரணம் பாரதிதாசன் அவர்களுடைய பாடல். ஸோ பாரதிதாசன் அப்படிங்கிற வார்த்தை நேரடியாக தமிழ் சிலபஸில் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு இந்த பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ பாடல் வரி கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாரு? எளிய நடையில் தமிழ் நூல் எழுதணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ எளிய நடை அப்படின்னா எப்படின்னா எல்லாருக்கும் புரியும் வகையில், ஸோ ரொம்ப கஷ்டமான வார்த்தைகளை போடாமல் எளிய நடையில் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி தமிழ் நூல் எழுதணும். அதே மாதிரி இலக்கண நூலும் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும். அப்போ இலக்கண நூலும் நம்ம புதுசாக எழுதணும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற நூல் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டில் இருக்குது. அது நல்லா படித்தவங்களால் மட்டும்தான் அதை பறித்து புரிஞ்சுக்க முடியுது. அதனால் இலக்கண நூலும் புதுசாக நம்ம எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த வரி ரொம்ப முக்கியம். செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். ஸோ அப்போ இது யாருடைய வரிகள் அப்படின்னு சொல்லி பலமுறை டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே கேள்வி கேட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா, வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும், அதாவது புதுசாக இப்போ வெளியில் கண்டுபிடிக்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரி என்ன கண்டுபிடிப்பாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் தமிழில் நம்ம பெயர்களெல்லாம் கண்டுபிடிக்கணும். தமிழில் நமக்கு இருக்குது, வேர்ச்சொல் இருக்குது. அதை வச்சு நம்ம தமிழில் பெயர்கள் அதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சு அதை நல்லா தெளிவாக காமிக்கிற மாதிரி அந்த பிக்சர்லாம் போட்டு அந்த படத்தெல்லாம் போட்டு நம்ம சுவடி செய்யணும், அதாவது புக்கு ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்போ புதுசாக விளைந்துள்ள எல்லாத்துக்குமே நம்ம பேர் வச்சு அதுக்கு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தமிழில் கொடுத்து அதுக்கு நல்ல பிக்சரோட நல்ல டீட்டெயில்டாக நம்ம புக்கு பண்ணி நம்ம செந்தமிழை செழுந்தமிழாகவும் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நாணிடவும் வேண்டும். ஸோ நாணம் அப்படின்னா வெக்கப்படணும். அப்போ எளிமையினால் எளிமை அப்படிங்கிறது ஏழ்மை. இப்போ வறுமையின் காரணமாக ஒரு தமிழன் படிக்க முடியலை அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருமே வெக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஓகேவா? ஸோ அப்போ படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கடுத்து உலகியலின் அடங்களுக்கும் துறைதோறும் நூற்கள் ஒருத்தரையை இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசரவென எவ்விடத்தும் பாய்ச்சி விட வேண்டும். அப்போ உலகியலின் அடங்களுக்கும் அப்படின்னா வாழ்வியல் முழுமைக்கும் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அப்போ வாழ்வியல் முழுமைக்கும் துறைதோறும் நூற்கள், எல்லா துறையிலையுமே நூற்கள் வேற ஒருத்தருடைய உதவி இல்லாமல் தானாக படிக்கக்கூடிய வகையில் தமிழில் நூற்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அடுத்து என்ன சொல்கிறாரு? தமிழுடைய மதங்களிலே சாய்க்காமை வேண்டும். ஸோ தமிழை ஒரு மதத்துக்குள்ளே அடக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ தமிழ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அற்பாற்பட்டது. அதுக்கப்புறம் இலவச நூற்கலங்கள் எவ்விடத்தும் வேணும். இலவச நூற்கலங்கள் அப்படின்னா லைப்ரரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ லைப்ரரி எல்லா இடத்துலையும் இருக்கணும். அதுக்கப்புறம் எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி தலைமுறைகள் பலகடித்தும் குறைகளந்தவும் இல்லை தகத்தகாய தமிழை தாப்பிப்பும் மாறி. அப்போ எங்களுடைய தமிழ் உயர்வு தான், கரெக்டு தான். ஆனால் உயர்வுன்னு சொல்லிக்கிட்டே இருந்து பல காலத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். அதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்காமல் அதுலேயும் சில குறைகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம நீக்கி நம்ம இன்னும் தமிழை வளர்க்கணும். பட் நம்ம டைம் உயர்வு, எங்கள் தமிழ் உயர்வுன்னு சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணுறோம். அப்படின்னு மேல் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுலேயும் சில குறைகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணி நம்ம தமிழை வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? அப்போ பாடல் வரி நல்ல அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக பாடல் வரியை ஞாபகம் வச்சுக்கலாம். சொற்பொருள் தெளிவுறுத்தும் அப்படின்னா விளக்கமாக காட்டும். சுவடினா நூல், இது பிரச்சனை இல்லை. எளிமைனா வறுமை, இதுவும் பிரச்சனை இல்லை. நானிடவும்னா வெட்கப்படவும். உலகியலின் அடங்களுக்கும்னா வாழ்வியல் முழுமைக்கும். அப்போ இதை கொஞ்சம் ஞாபகம். உலகியலின் அடங்களுக்கும்னா வாழ்வியல் முழுமைக்கும். அப்புறம் தகத்தகாய அப்படின்னா சிறப்பு மிகுந்த, ஒளி மிகுந்த அப்படிங்கிற பொருளில் ஒரு புதிய சொல்லாக்கத்தை பாரதிதாசன் அவர்கள் கையாண்டிருக்காரு. ஓகேவா? அடுத்து சாய்க்காமை அப்படின்னா அழிக்காமை. நூற்கழகங்கள் நூலகங்கள், இது பிரச்சனை இல்லை. கலைந்தோம்னா நீக்கினோம். தாப்பிப்போம் அப்படின்னா நிலைநிறுத்துவோம். அங்கே வருதுல தகத்தகாய தமிழை தாப்பிப்போம் வாரீர் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ நிலைத்துவோம் அப்படிங்கிறது. அடுத்து புதிது சொல்லி அடுக்கு தொடர். கரெக்டாக ரெண்டு தடவை வருது அடுக்கு தொடர். ஓகேவா? செம்மை குட்டல் தமிழ் பண்பு தொகை. செம்மை மை விகுதி வந்துருச்சு. சலசல இரட்டை கிளவி. அடுத்து பிரித்தறிதலை பொறுத்த முடிக்கும் வெளி குட்டல் உலகில் வெளியுலகில் செம்மை குட்டல் தமிழ் செந்தமிழ் ஊர் குட்டல் அறியும் ஊரறியும் ஏ குட்டல் இடம் எவ்விடம். ஓகே தானே? அடுத்து ஆசிரியர் குறிப்பு. இயற்பெயர் சுப்புரத்தினம். பிறந்தது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எங்கே பிறந்தார்னு தெரியும், புதுவையில். தந்தை கனகசபை, தாய் லக்குமி. அடுத்து பாரதியாரனுடைய பற்றின் காரணமாக பாரதிதாசன் பேரை மாற்றிக்கிறாரு. அதுக்கப்புறம் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா புரட்சி கவிஞர் பாவேந்தர். இவருடைய படைப்புகள் சில கொடுத்துருக்காங்க. குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு, அழகின் சிறப்பு, தமிழ் இயக்கம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாரதிதாசன் பரம்பரை அப்படின்னு சொல்லி என்ற ஒரு கவிஞர் பரம்பரையே அவர் காலத்திலேயே உருவானது. ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். ஸோ அப்போ பாரதிதாசன் பரம்பரையில் இந்த
கவிஞர் மூத்தவர் அப்படின்னு சொல்லி வேற ஒரு கவிஞரை பற்றி பாடிக்கிறப்ப அதை நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வரும். அப்போ பாரதிதாசன் பரம்பரை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும். பாரதிதாசன் பரம்பரை அப்படின்ட்டு ஒரு கவிஞர் பரம்பரையே இவருடைய காலத்தில் உருவாகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தமிழக அரசு இவருடைய படைப்புகளை நாட்டுடைமையாக்கி வச்சு ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருது வந்து வழங்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் இந்த மாதிரி இந்த வருடம் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துச்சுன்னா மனப்பாடம் பண்ணி நல்லா படிச்சுக்கணும். அடுத்து திருச்சியில் வந்து பாரதிதாசன் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் வந்து அமைத்து அரசு சிறப்பு சேர்த்துள்ளது. அதுக்கப்புறம் குடும்ப விளக்கு யாருடைய படைப்புகளுள் ஒன்று? பாரதிதாசன் படைப்புகளுள் ஒன்று. பாரதிதாசனார் புரட்சி கவிஞர் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இங்கே பாருங்களேன், இயற்பெயர் என்ன? படைப்பில் ஒரு 4. தமிழர் எதற்கு நாணிடவும் வேண்டும்? ஸோ ஏற்கனவே சொன்னேன்னா நாணம் அப்படின்னா வெக்கம்ங்கிற மீனிங்கில் வருதுன்னு. ஸோ அதற்கப்புறம் பெரியார். ஸோ பெரியாரை பொறுத்து நமக்கு ஜிஎஸ்ஸுக்காக இந்த இடத்துல நல்லா படிச்சுக்கிறோம். ஸோ பேசிக்காக நமக்கு அதுதான். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன கேள்விகள் வரும் அப்படின்னா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது யாருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ அதுதான் பேசிக்காக அந்த லெசனில் இருக்கும். ஸோ இவர் என்னென்னலாம் சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதற்கு போக 1-2 கேள்விகள் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் சொல்கிற இந்த 4 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்கள், புரட்சி, சமூக, சமுதாயம். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் திருப்பி ரிப்பீட்டடாக வரும்ப்பா. சமூக, சமுதாயம், புரட்சி, பெண்கள். ஸோ இந்த 4 வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள். அப்போ பெண் விடுதலை, பெண்களை பற்றி என்னென்னலாம் சொல்கிறாரு, அதில் புரட்சிங்கிற வார்த்தை அடிக்கடி வரும், சமூகம், சமுதாயம்ங்கிற வார்த்தைகள்லாம் வரும். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஸோ அதற்கப்புறம் பெரியாரை பற்றி பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் வந்து ஒரு 4 வரி அவர் சொல்லியிருப்பார். அவரை வந்து பாராட்டி பாடியிருப்பார் பாவேந்தர் பாரதிதாசன். அதில் ஒரு 4 வரியை கொடுத்துருக்காங்க, நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது யாரை பற்றி பாடினது அப்படிங்கிறது தான் கேள்வி நமக்கு. பாவேந்தர் பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடுகிறார். தொண்டு செய்து பழுத்த பழம், தூயதாடி மார்பில் விழும். கரெக்டு தானே? தூயதாடி மார்பில் விழும். ஓகேவா? அடுத்து மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும். ஓகேவா? அடுத்து ஸோ என்ன அப்படின்னா, பழந்தமிழகத்தில் வந்து பழந்தமிழ் சமுதாயத்தில் பெண்கள் எப்படி இருந்தாங்க? புலவராக பாடினியாக நல்ல மதிப்பு பெற்று இருந்தாங்க, கல்வி கற்றிருந்தாங்க. பின்னாடி சூழல் எப்படி மாறுது, பின்னாடி பெண்கள் வந்து எப்படி மாறுறாங்க, எப்படி அடிமைப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணோடனே புரிகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் பெரியாரினுடைய பெண் விடுதலை சிந்தனைகள் 2. 1 அடிப்படை தேவை, என்னென்னலாம் பேசிக் நீடு. அடுத்து என்னென்னத்தெல்லாம் அகற்றணும், எதெல்லாம் வந்து களையப்பட வேண்டியவை, எதெல்லாம் அகற்றப்பட வேண்டியவை. அப்போ பெண் கல்வி, பெண் உரிமை, சொத்துரிமை, அரசு பணியெல்லாம் அடிப்படை தேவை. பெண்ணுக்கு கல்வி கொடுக்கணும், பெண்ணுக்கு உரிமை கொடுக்கணும், அவங்களுக்கான உரிமையை அவங்களுக்கு கொடுக்கணும், சொத்துரிமை கொடுக்கணும், அரசு பணி கொடுக்கணும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கான அடிப்படை தேவைகள். ஓகேவா? அடுத்து குழந்தை திருமணம், மணக்கொடை, கைமை வாழ்வு, இதெல்லாம் அகற்றணும். குழந்தை திருமணம் இருக்கக்கூடாது, மணக்கொடை இருக்கக்கூடாது, கைமை வாழ்வு இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் அகற்றப்பட வேண்டிய. அப்போ அடிப்படை உரிமை எது, அகற்றப்பட வேண்டியது எது, பார்த்தாலே புரியுது நமக்கு. இப்போ பெண் கல்வியில் என்ன சொல்கிறாரு? நமது சமுதாயத்தில் பெண்கள் சார்ந்த தலைகீழான ஒரு புரட்சி ஏற்பட்டால் உரிய. புரட்சிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்னா, இந்த 4 வார்த்தை சொன்னேன்ல, அப்போ புரட்சிங்கிற வார்த்தை வருதா? அப்போ பெண்கள் சார்ந்த தலைகீழான ஒரு புரட்சி ஏற்பட்டால் ஒழிய பெரிய மாறுதல்களை கொண்டு வர இயலாது. அப்படி மாறுதல்கள் ஏற்பட்டாலும் அதனால் பயனொன்றும் விளையாது. அப்போ பெண்கள் சார்ந்த தலைகீழ ஒரு புரட்சி ஏற்பட்டால் தவிர பெரிய மாறுதலை கொண்டு வர முடியாது. அப்படி மாறுதல் ஏற்பட்டாலும் அதனால் பயனொன்று இருக்காது. கரெக்டு தானே? அடுத்து பெண்கள் மனித பிறவிகளாக நலமாட வேண்டுமென்னா அவங்க வந்து அடுப்பக்கரையை விட்டு முதல்ல வெளியேறணும். அப்போ மனித பிறவி, அடுப்பங்கரை, கீவேர்ட்ஸ் அதுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேவா? அதற்கப்புறம் பெண்கள் கல்வி பெறுவது அவர்களுடைய உரிமை மட்டும் கிடையாது, சமூக மாற்றம். அந்த சமூக அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அப்போ சமூக மாற்றத்திற்கு மிகவும் இன்றியமையாதது. ஓகேவா தானே? அப்போ அது பெண்கள் வந்து கல்வி கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவங்க உரிமை மட்டும் கிடையாது, சமூக மாற்றத்திற்கு. ஒரு பெண் கல்வி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை மட்டும் மாற போகிறது கிடையாது, அவங்களை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கை மாறும், அடுத்த தலைமுறையினுடைய வாழ்க்கை மாறும், அவங்க குடும்பத்தினுடைய வாழ்க்கை மாறும். அப்போ அவங்க குடும்பம் மாறுது அப்படிங்கிறப்ப அவங்களுடைய தெரு, அவங்களுடைய ஊர், அப்போ நாடே மாறுது. கரெக்டான? சமூகம் அப்படிங்கிறது என்னதுப்பா? எவ்வளோதான். அப்போ ஒரு பெண் கல்வி கற்றுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அந்த சமூக மாற்றத்திற்கு அது இன்றியமையாதது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து பெண்கள் கல்வி கற்றாலுடைய சமூக மாற்றங்கள் ஏற்படாது. பெண்கள் கல்வி அதாவது பெண்கள் கல்வி கற்றுக்கிறாம இங்கே சமூக மாற்றங்கள் வந்து ஏற்படாதுப்பா. கரெக்டு தானே? பெண்கள் கல்வி கற்றுக்கணும், அப்போதே சமூக மாற்றங்கள் வந்து ஏற்படும். அதே என்ன சொல்கிறார் இவர்? பெண்கள் கல்வி கற்றால் தான் சமூக மாற்றங்கள் ஏற்படாது. அப்போ பெண்கள் கல்வி கற்றுக்கணும்,
கல்வி வந்து படிக்கலை அப்படின்னா சமூக மாற்றங்கள் இங்கே ஏற்படாது அப்படிங்கிறத சொல்கிறார். அதுக்கப்புறம் ஆண்கள் பெண்களை படிக்க வைக்க வேண்டும், அவர்களுக்கு உலக படிப்பும் ஆராய்ச்சி படிப்பும் தாராளமாய் கொடுக்க வேண்டும். என்னென்ன சொல்கிறார்? உலக படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு. அதேமாதிரி நாட்டில் உள்ள கேடுகளிலெல்லாம் பெருங்கேடு பெண்களை பகுத்தறிவற்ற ஜீவன்களை வைத்திருக்கும் கொடுமை. அப்போ பெண்களை பகுத்தறிவு அப்படின்னாலே இவர் வந்துருவார்ல, கரெக்டான இந்த இழிநிலை வந்து ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்து பெண் உரிமையை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும். அப்போ இந்த புது உலகம் அப்படிங்கிற வார்த்தையை யோசிக்கணும். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும். ஆணுக்கு பெண் இலைப்பிள்ளை என்று சிந்தித்தவர் பெரியார். கரெக்டு தானே? எந்த விதத்திலையுமே ஆணுக்கு பெண் வந்து குறைஞ்சவங்க கிடையவே கிடையாது. அதற்கடுத்து அவர் பெண்கள் தத்தம் கணவனுக்கு மட்டும் உழைக்கும் அடிமையாக இராமல் மனித சமுதாயத்திற்கு தொண்டாற்றும் புகழ்பெற்ற பெண்மணிகளாக விளங்க வேண்டும். அப்ப கணவனுக்கு மட்டும் உழைக்கும் அடிமையா இருக்கக்கூடாது, மனித சமுதாயம், நான் சமுதாயம்ங்கிற வார்த்தையை யாவச்சுக்கு சொன்னேன்னா அப்ப சமுதாயத்திற்கு தொண்டாற்றும் புகழ்பெற்ற பெண்மணிகளாக விளங்கணும். அடுத்து சொத்துரிமை. சொத்துரிமையை பொறுத்த முடிக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்துட்டா எல்லா விதமான அடிமைத்தனங்களும் ஒளிந்து போயிடும். அப்போ சொத்துரிமை கொடுத்துட்டா அடிமைத்தனங்கள் ஒளிந்துவிடும். அப்போ இந்த வார்த்தையை யாவச்சுக்கணும். பெண்ணடிமை என்பதற்குள்ள காரணங்கள் பலவற்றில் சொத்துரிமை இல்லாதது என்பதே முதன்மையான காரணம். அப்போ பெண் அடிமையானதற்கு முதன்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாரு, சொத்துரிமை இல்லாதது தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ பெண்கள் தாராளமாகவும் துணிவுடனும் முன் வந்து சொத்துரிமைக்கு கிளர்ச்சி செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஓகே தானே? சரி, அடுத்து அரசு பணி. அரசு பணி அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் அரசு பணியை பெற வேண்டும். அடுத்து அரசாங்கத்தின் அனைத்து துறைகளிலும் பெண்கள் பணியாற்றும் போது நமது சமுதாயத்தில் புரட்சி ஏற்படும். இந்த சமுதாயம் புரட்சிங்கிற வார்த்தையில வைக்க சொன்னேன். அதுக்கப்புறம் பெண்களுக்கு எல்லா வகையான உத்தியோகமும், வேலைன்னு சொல்லலை, உத்தியோகமும், அப்படி உத்தியோகம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க பாருங்களேன். இப்போ உத்தியோகமும் கிடைக்க செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி கூறுகிறோம். அன்று பெரியார் சிந்தித்ததை வந்து இன்றைய தமிழக அரசு நடைமுறைப்படுத்தி வருகின்றது. கரெக்டு தான். அடுத்து அகற்றப்பட வேண்டியவை என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ சடங்குகளையும் மூட நம்பிக்கைகளையும் களைவதில் உறுதியான உள்ளம் படைத்தவராக இருந்தார். இப்போ சடங்கு மூட நம்பிக்கைகளை களைகிறார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பேசிக்கான விஷயம்தான். அதுக்கப்புறம் பெண்களுக்கு ஊர் விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தார். அப்போ பழைய நம்பிக்கை இந்த வார்த்தையை ஞாபகம். அடுத்துக்கு விடுதலைக்கு முன்னிருந்த பெருங்கொடுமைகளுள் குழந்தை மனம் ஒன்று. அப்போ பெருங்கொடுமை ஏற்கனவே பெருங்கேடு அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம், கரெக்டு தானே? இங்கே பெருங்கொடுமைன்னு ஒன்று வருது. இப்போ ஆளும் அறிவும் வளர்வதற்கு முன்பாக வாழ்க்கை பயணமா, சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு, இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அப்போ பெண் இதை பற்றி என்னென்னலாம் சொல்கிறாரு, குழந்தை திருமணத்தை பற்றி என்னென்னலாம் சொல்கிறாரு அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்து மணக்கொடை மற்றும் கைமை ஒழிப்பு. மணக்கொடையை பற்றி என்ன சொல்கிறாரு, டவுரி சிஸ்டம், அதை என்ன சொல்கிறாரு, கைமை ஒழிப்பு. அது என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது தான். அப்போ இன்று பரவியுள்ள தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய், இந்த பெருநோய்ங்கிற வார்த்தையை யோசிச்சுக்கோங்க. பெருநோய் ஒன்று அதுதான்ப்பா மனக்கொடை. அதாவது பெற்றோர் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய மகனின் கல்விக்காக செலவழித்த பணத்தை ஏதோ ஒரு தொழிலில் போட்டு முதலீடாக கருதுகின்றாங்க. அதை வந்து அந்த பையனுக்கு வரப்போகும் மனைவிட்ட வந்து அதை வந்து மனக்கொடையாக வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சமுதாயம்ங்கிற வார்த்தை வருதா, சமுதாயத்தில் முறையான ஒழுக்கமும் அன்பும் தியாக உணர்ச்சியும் ஏற்பட்டால்தான் இந்த மாதிரியான தீமைகளை ஒழிக்க முடியும். அப்போ சமுதாயங்கிற வார்த்தையை வச்சுக்கோங்க. முறையான ஒழுக்கம், அன்பு, தியாக உணர்ச்சியும் இருந்தால் தான் இந்த தீமைகளை வந்து ஒழிக்க முடியும். தமிழ்நாட்டு இளைஞர்கள், மாணவர்கள், பட்டதாரிகள், யாரெல்லாம் மென்ஷன் பண்ணுறாரு, இளைஞர்கள், மாணவர்கள், பட்டதாரிகள் ஆகியோர் செக்கு மாடாக இல்லாமல் பந்தய குதிரைகளாக மாடணும். அப்போ செக்கு மாடு, பந்தய குதிரை, இந்த வார்த்தைகள்லாம் வச்சுக்கணும். தாமே உழைத்து முன்னேறணும் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணம் வந்து வளரணும் இளைஞர்கள்கிட்ட அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதே மாதிரி மறுமணம் செய்வதில், கணவனை இழந்தோர் மறுமணம் செய்வதில் தீங்கில்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அதற்கப்புறம் ஒழுக்கத்தை பற்றி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறது வள்ளுவர் வாய்மொழி. அதை நன்கு உணர்ந்தவர் பெரியார். ஒரு நாடு வளத்துடன் இருக்கணும் அப்படின்னா அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவராக இருக்க வேண்டும். இந்த ஒத்த ஒழுக்கம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கோங்க. ஒத்த ஒழுக்கம், ஓகேவா? அப்போ ஒரு நாடே வளமாக இருக்கணும் அப்படின்னா ஒத்த ஒழுக்கம் ஃபஸ்ட்டு, அவங்க ஒழுக்கம் இருந்தால் தான் அந்த நாடு வந்து வளம் பெறும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதுமாரி ஒழுக்கங்கிறதும் கற்பு அப்படிங்கிறதும் ஆண் பெண் 2 பேருக்குமே பொதுவானது தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. கரெக்டு தானே? அப்போ ஒழுக்கங்கிறதும் கற்பு அப்படிங்கிறதும் 2 பேருக்குமே பொதுவானது தான். ஓகே தானே? அடுத்து பெண்களே சமூகத்தின் கண்கள் என கருதியவர். ஓகேவா? இந்த பாயிண்ட்லாம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம புக் பேக் ஆன்சர் பார்த்துடலாம். ஆக்சுவலாக நான் சொன்ன இந்த 4 வார்த்தைகளை வச்சுக்கோங்க. பெண்கள், புரட்சி, சமூக, சமுதாயம். 2 தடவை நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன இவர் சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நமக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் பார்த்தா அது பெரியார் சொன்னதான் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக எழுதிட முடியும். அதற்கப்புறம்
அடிப்படை தேவை என்னென்னலாம் சொல்கிறாரு, அகற்றப்பட வேண்டியவை என்னென்னலாம் சொல்கிறாரு அப்படிங்கிறதான் நமக்கு ஓகேவா. ஸோ அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத பாருங்கள், லைட்டாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்த்தோன்னே நமக்கு புரிஞ்சிடும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலேவும் உங்களுக்கு புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் நமக்கு மறக்கவே மறக்காது ஓகேவா. அவர் என்ன சொல்ல வர்றாரு அவ்வளோதான். ஸோ அடுத்து புக் பேக் கொஷினு. தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு. பெரியார் சமூக என்ன டேஸ் எதிர்த்தவர் ஒரு நிமிஷம். பெரியார் சமூக முரண்களை எதிர்த்தவர், மூட கருத்துக்களை முட்டறுத்தவர் ஓகேவா. இந்த இருக்கு பாருங்க, முரண்களை எதிர்த்தவர், மூட கருத்துக்களை முட்டறுத்தவர் ஓகேவா. ஸோ அடுத்து உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அரசின் அனைத்து துறைகளிலும் பெண்கள் பணியாற்றும் போது நமது சமுதாயத்தில் புரட்சி ஏற்படும். இந்த புரட்சிங்கிற வார்த்தையை வச்சுக்க சொல்லிட்டேன். பெரியார் பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்களில் ஒன்று சொத்துரிமை இல்லாமை. அதுக்கப்புறம் விடைகளுக்கு ஏற்ற வினா எழுதுக. பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார். ஸோ ரொம்ப சிம்பிள், பெரியாரை எடுத்துகிட்டு யாருன்னு போட்டுடலாம். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்கணும் அப்படின்னு சொல்லி என்று விரும்பியவர் யார் ஓகேவா. அடுத்து பெரியார் பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தார். ஸோ அப்போ பெரியார் பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் எந்த நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தார் அப்படின்னு கேட்கலாம். கரெக்டாக அது ஒரு கேள்வி வரும். அப்போ பழைய அப்படிங்கிறத எடுத்துகிட்டு எந்த அப்படிங்கிறத போடலாம். இல்லை யார் பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தார் அப்படின்னு போடலாம். ஸோ நமக்கு ஆப்ஷன் எப்படி நமக்கு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்பயுமே இந்த கொஷின் ஃப்ரேமிங் இருக்கணும். ஸோ இது எப்பயுமே இந்த விடைகளுக்கு ஏற்ற வினா எழுதுக ஒரு கேள்வி வருது. ஸோ நீங்கள் ஆப்ஷனை கரெக்டாக நீங்கள் பார்த்து நீங்கள் எதுங்கிறது தான் உங்கள் அங்கே சூஸ் பண்ணுறதுல தான் நம்மளுடைய இது இருக்குது ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு ஜென்ரலான ஒரு சில விஷயம் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா இந்த இதில் தான் வரணும். ஸோ நம்ம அதுக்கான ஒரு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருவோம். ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். இந்த வார்த்தையை எடுத்துகிட்டு இந்த வார்த்தையை நம்ம சேர்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே சொல்கிறேன்ல யார் அப்படிங்கிறத சேர்க்கலாம். அதேமாதிரி இங்கேயும் யார் அப்படிங்கிறத சேர்க்கலாம். அந்த பழைய எடுத்துகிட்டு எந்த நம்பிக்கை. அப்போ கரெக்டாக அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு நம்ம சேர்த்தா அந்த கேள்வி அந்த பதில் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்மளால் அதை ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்து அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போலவே இப்போ வரணும். ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் அரசு பணி இங்கே இப்போ வரணும். அரசு பணி கொடுக்க வேண்டும். ஆளும் அறிவும் வளர்வதற்கு முன்பாக வாழ்க்கை பயணமாம். வாழ்க்கை இப்போ இங்கே இப்போ வரணும்ல, வாழ்க்கை பயணமாம் ஓகேவா. அடுத்து ஒருமை பன்மை பிழை என்ன, கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தான். ஸோ மன்னரும் பணிந்தனர் அப்படிங்கிறது வரணும். இப்போ மன்னரும் பணிந்தனர் அவ்வளோதான். ஸோ அடுத்து பெண்கள் பெற வேண்டியது. ஸோ ஆக்சுவலாக பெற வேண்டியதுன்னு வரக்கூடாது, பெற வேண்டியவைன்னு வரணும். கரெக்டாக தான், ஏன்னா இங்கே 3 வருது. அப்போ பெற வேண்டியவை அப்படிங்கிறது வரணும். ஸோ அடுத்து மெல்ல மெல்ல மர லட்சுமி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளே நமக்கு பெருசாக ஒன்றும் தேவையில்லை. ஸோ வேணும்னா இந்த ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்களே இதெல்லாம் வேணால் ஒரு லைட்டாக ரீட் பண்ணி பாருங்கள். வேறு ஒன்றும் இந்த கதை நமக்கு பெருசாக தேவை கிடையாது. ஸோ அடுத்து இலக்கணம் போயிடலாம். ஸோ இலக்கணம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் என்ன அங்கே இலக்கணத்தில் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்கிறேன். அதாவது சொல் அப்படின்னா என்னங்கிறத கொடுத்துருப்பாங்க. அடுத்து மூவகை மொழிகள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்கப்புறம் வினைச்சொல் இருக்கும், அதில் வினைமுற்று. அப்போ வினைமுற்றில் தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று பார்ப்போம். அடுத்து எச்சம். எச்சமில் பெயரெச்சம், வினையச்சம். அப்போ பெயரெச்சத்துக்கு கீழே தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். வினையச்சத்துக்கு கீழே தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம் பார்ப்போம். கடைசி முற்றச்சம் பார்ப்போம். ஸோ அதற்கப்புறம் தொகைச்சொல் அப்படின்னு இருக்கும். தொகைச்சொல்னா என்ன, ரொம்ப சிம்பிள். மூவேந்தர், சேர சோழ பாண்டியர் வந்துருச்சா. நாற்றிசை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. நானிலம், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். ஐந்தினா என்ன, ஐம்பால்னா என்ன, ஐம்பொறி அப்படின்னா என்ன, முத்தமிழ்னா என்ன. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அதில் பெருசாக மனப்பாடம் பண்ணுறதுக்கும் ஒன்றும் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ அந்த லெசனில் அதுக்கப்புறம் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் 2-3 ஒரு நேரு இது அன்னை தெரசாவை பற்றி ஒரு சின்ன விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஒரு 2 வரி அதை ரீட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த யூனிட் போயிடலாம். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.